ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா சூப்பரான ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரசம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, இதுக்கு எதுக்கு வீடியோ போடுறீங்கன்னு யோசிப்பீங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமான முறையில் ரசம் வைப்பாங்க. இந்த மெத்தடில் ரசம் வச்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் லெமன் சைஸ்க்கும் கம்மியான அளவில் புளி எடுத்திருக்கேன். இதை வந்து 1/2 ஹவராக நான் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். புளியை நல்லா கரைச்சதுக்கப்புறமா கீழே இருக்க டஸ்ட்டை வந்து நாம் கையில் பிழிஞ்சிட்டு இதை தூக்கி போட்டுடலாம். இது நம்மளுக்கு தேவையில்லை. ரசத்துக்கு வந்து முக்கியமானது நல்லா தக்காளி பழுத்திருக்கணும். நான் வந்து ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி மேலே இருக்க இந்த கண்ணை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோவா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால் நல்லா பழுத்த தக்காளியாக நான் 5 பழம் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளியையும் கொத்தமல்லியையும் நல்லா கையில் கரைச்சி விடணும். அப்போ தான் ஃப்ளேவர் வந்து ரசத்தில் நல்லா இறங்கி ரசம் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் தக்காளியை யாருமே கையில் வந்து கரைச்சி விட்றதில்ல. அப்படியே நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு நம்ம சேர்த்துருவோம். அதனால் ரசம் வந்து அவ்வளோவா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கைகளில் பிணைஞ்சு நம்ம ரசம் வைக்கும் போது தான் அந்த ரசத்து கூட டேஸ்ட் வந்து நல்லா இறங்கி வரும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா லைட்டாக கரைச்சி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்த பழமாக இருந்தால் உங்களுக்கு பிசைகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் மிளகுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்கணும். அப்போ தான் ரசம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தடவை இதை பல்ஸில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே 5-6 பூண்டு பற்கள், 1 பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். இதையும் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு வந்து ரொம்பவும் நசுங்கிடக்கூடாது. இந்த மாதிரி கோர்ஸாக தான் இருக்கணும் பாருங்கள். அப்போ தான் ரசம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது ரசத்தை வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நாம் ரசத்துக்கு அரைச்ச விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம கலந்து விடணும். 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா தக்காளி புளியையும் கரைச்சி வச்சுருக்கதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ ரசத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு வந்து உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு மூடி விட்டுடலாம். ரசம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நாம் எப்போவுமே செய்யக்கூடாது. டேஸ்ட் வந்து மாறிடும். அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நுரை வந்து பொங்குற அளவுக்கு நம்ம லைட்டாக ஒரு சைடு நுரை வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப வந்து நம்ம கொதிக்க விட்டோம்னா அந்த ரசம் வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரசம் வந்து தயாராகிடுச்சு. இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி ரசம் வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.